ஓகே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. தேவன் ஆரம்பம் முதலே தேவன் என்னோடு பேசினான்னு சொல்கிறவங்க வலது கருத்து வைத்துங்க. ஆமென், பிரைஸ்லா. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறவங்க, நம்மளை பலப்படுத்துகிறவர், தீர்க்கதரிசன வார்த்தையை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கிறவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட ஒரு வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். பிரைஸ்லா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். பிரைஸ்லா. பாருங்க, இந்த வார்த்தையை ஆண்டவர் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தார். இன்னைக்கு நான் மாலையில் ஒரு கடைக்கு போயிட்டுருக்கிறேன். எங்கேயோ இருந்த ஒரு காரில் இதே வார்த்தையை அப்படி எழுதி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேணா வாக்குத்தத்தம் நீ அடிக்கடி கேட்டனால சரி ஆண்டவர் செய்வா, புதிய காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு யோசிக்கிற, நான் உனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் அப்படி தான் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எத்தனையோ முறை நம்ம என்ன செஞ்சுருப்போம், கேட்டிருப்போம், வாசித்திருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த காரு ஏன் வரணும்? ஹல்லேலூயா. நான் ஆராதனைக்கு வர்றதுக்கு கரெக்டாக 5 மணிக்கு நான் கடைக்கு போகிறேன். அதுவும் அன்றைக்கி நான் கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி போகிறேன். போயிட்டு பைக்கை நிப்பாட்டி இப்படி திரும்புகிறேன், அந்த கார் நிற்குது. உண்மையாக அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கார் கிடையாது, அது அநேகமாக விழுப்புரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கணும். சரி, அந்த டிரைவர் யாராவது பிரதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போய் தேங்க்ஸ் சொல்லுவோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன், யாருமே இல்லை. பிரைஸ்லாம். அந்த காரில் அப்படியே ஏசாயா 43:19 அப்படியே எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நாம் இதில் என்ன வார்த்தைனா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். தமிழில், ஆனால் இங்கிலீஷில் பைபிளில் அது என்ன அர்த்தம் பண்ணா, இப்பொழுதே அது துளிர்க்கும், உங்களுக்குள் சுகம் துளிர்க்கும், சமாதானம் துளிர்க்கும், ஐஸ்வர்யம் துளிர்க்கும், உங்களுக்குள் ஒரு விசுவாசம் துளிர்க்கும், ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். அது இப்பொழுதே தோன்றும். ஒருவேளை அது சின்ன கையளவு மேகமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, இப்பொழுதே ஒரு சமாதானம் தோன்றும். ஒரு 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 அந்த ஆண்டவர் செய்ய போகிறார் என்பது நான் அந்த வசனத்தை அப்படி பார்க்குறேன். ஆண்டவரே எவ்வளோ பெரியவர். அந்த நேரத்தில் என் மகன் வருவான், அந்த காரை நீ செஞ்சுக்கோ, நிப்பாட்டிப்போ. அதனால் நான் சொல்கிறேன், பைக்கில் காரில் எல்லாம் வசனங்கள் எழுதுங்க. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள், நமக்கே வாக்குத்தத்தம் வார்த்தை உயிர்ப்பிக்கப்படும் என்றால் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அப்போ தேவ வார்த்தை என்ன செய்யணும், எழுத வேண்டும். நானும் விசுவாசிக்கிறேன், ஒரு நாட்களே கர்த்தர் நமக்கு நிறையா கோடிகளை கொடுப்பா. அப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, எங்கெல்லாம் விளம்பரம் போர்டு இருக்குதோ மந்த்லி அதுக்கு பே பண்ணி என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இருக்குதோ, எத்தனை 1000 போனாலும் பரவாயில்ல, தேவ வார்த்தை 1000 பேரை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்த பைக்கா காரா வசனங்களை சந்தோஷமாக எழுதுங்க, அதை பார்க்கட்டும், நல்ல வார்த்தை எழுதுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு மரித்தான் எங்கே போவான்னு எழுதாதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. அநேகருக்கு புரியும்படியான வார்த்தை எழுதுங்க. ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் நல்லவர். இங்கே அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் கேட்குறாரு, எப்போ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆனால் நீங்கள் உங்களால் நம்ப முடியுமா, நம்புறீங்களா? வனாந்தரம் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ஒரு வனாந்தரம். கர்த்தர் சொல்றாரு, அந்த வனாந்தரத்திலிருந்து உனக்கு வழியை உண்டாக்குவேன்.
ஹல்லேலூயா. ஒருவேளை இது நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்பா சொல்றாங்க இது நடக்கும். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்றோமோ, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எப்போ நமக்கு நம்பிக்கை இழக்கிறோமோ அங்கே நம்பிக்கையை ஊட்டுகிற தேவன் நம்ம கையை பிடிப்பார். ஆண்டவர் என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல அவர் பலன் ஆளுகை செய்யும். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கலங்காதீங்க. பிரைஸ் லார்ட். இப்போ பாருங்க, இந்த புதிய பிகினிங், அந்த புதிய துவக்கம், அந்த புதிய காரியம், அந்த புதிய அனுபவம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம் தான். ஆனால் அதிலிருந்து இந்த நாளில் இந்த அக்டோபர் மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை அதிலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 25வது வசனம் முதல் நீங்கள் கீழே இருக்கிற 30 வசனம் வரை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. இங்கே 12 வருடம் உள்ள ஒரு பெண் இரத்தப்போக்கு வியாதினால் மிகவும் வேதனைப்பட்டு, வேத வசனம் சொல்லுது பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. கவனிங்க, நான் சொல்ல கவனிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார் பாருங்க. இவ கிட்ட இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டா, அநேக டாக்டரை பார்த்துட்டா, ஆனால் சற்றாகிலும் அதிலிருந்து என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் ஒரே பிரச்சனை, ஒரே பாடு, ஒரே வருத்தம், பற்றாக்குறை, வியாதி, தோல்வி, இப்படியே தான் ஆண்டவரை போயிட்டுருக்கேன். இங்கே அந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது, சற்றாகிலும் அவளுக்கு நிம்மதி இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. பெண்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். சற்றாகிலும் குடும்பம் மாதத்தில் 5 முறை, மாதத்தில் 5 நாளோ 3 நாளோ வரும்போதே அந்த வேதனை என்ன செய்ய முடியலை, தாங்க முடியல. இவள் வாழ்நாள் முழுவதும் அந்த வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ கொடுமையான வேதனை பாருங்க. சற்றாகிலும் கொஞ்சமாவது எனக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னா, எனக்கு இதுலேருந்து வெளியே வந்துட்டா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவள் ஏங்கி இருக்கலாம். இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்தும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே என் பிரச்சனைக்கு தீர்வு? எப்பொழுது ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வருவேன்? எப்பொழுது ஆண்டவரே எனக்கு இந்த சமாதானம் எனக்கு கிடைக்கும்? எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு கூட நம்ம ஏங்கிட்டு இருக்கலாம். இப்படி தான் இருந்தா. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாக தொடரணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிட்டா, விசுவாசித்து விட்டால். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? இயேசுவை குறித்து மைக்கில் வாசிங்க. கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உத்தரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய சுகத்தை அனுபவிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அதுவரை அனுபவித்திராத ஒரு நன்மையை அனுபவிக்கிறார். அதுவரை அவள் சரீரத்தில் உணராத ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு நன்மையை, ஒரு ரிலீஃப், ஒரு விடுதலையை அவன் உணர்கிறார். ஹல்லேலூயா. அதுவரை அவருடைய வாழ்க்கையில சற்றாகிலும் வேதனை, கொஞ்சமாவது நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, எவ்வளவோ அலக்களிப்புகள். ஆனால் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஒன்றை உணர்ந்தார். அன்றைக்கு அவளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தில் நான் சொல்லுகிறேன், விசுவாசமாக சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை, இதுவரை நீங்கள் பெற்றிராத, அனுபவித்திராத, இதுவரை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் போக முடியாது இருந்த அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்.
உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. நீங்கள் இந்த பூமியில அந்த சுகத்தை, அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுவரை அவ அனுபவிக்கவே இல்லை. அவளுக்கு தெரிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் எனக்கு இந்த நாளிலே வந்துவிட்டது. அவளுடைய வல்லமை அவளை சந்தித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசமா இருப்பீங்க என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். ரியலி ஆமென். நிச்சயமாகவே உங்களுக்கு நியூ பிகினிங் கொடுக்குறார். நீங்கள் ஒரே மாதிரி இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவப்பா அப்படியே அனுபவிக்கிறா. இதுவரை நான் இப்படிப்பட்ட சுகத்தை என் சரீரத்தில் நான் காணவில்லையே. இதுவரை நீங்கள் நானும் பெற்றாத ஒரு நன்மையை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒரு புதிய துவக்கம். முந்தின நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, இதோ ஒரு புதிய காரியத்தை. இவ பழைய காரியம் என்ன? ஐயோ, நான் எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எத்தனையோ காரியங்களை பார்த்தேன், எனக்கு வருத்தமும் வேதனை தான் மிஞ்சினது தவிர எனக்கு ஒரு காரியம் நடக்கலை. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நினைக்காத. இப்போ புதிய துவக்கம் வந்த உடனே பழசு தன்னால் மறந்துடும். யோசேப்புக்கு அப்படிதான். யோசேப்பை ஆண்டவர் அந்த ஒரே நாள் ராத்திரியில் பார்வோனுடைய அந்த தயவுனால அவனை அந்த தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டராக மாற்றின போது அவன் வருத்தமெல்லாம் மாறிச்சு. ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியத்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் ஒரு புதிய துவக்கம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை செய்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவும் அவர் தாயும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. இப்போ அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வசனம், 9ஆவது வசனம். அந்த திராட்சை ரசம் 7 வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இது நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நமக்காக கிரியை செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்துக்கு கிரியை செய்ய போகிறார். நம்முடைய சபைக்கு கிரியை செய்ய போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இங்கே சாதாரண தண்ணி தான், சாதாரண தண்ணி தான், சாதாரண தண்ணி தான், சாதாரண தண்ணி தான். கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு மாற்றம், புதிய ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கை அநேகர் விரும்பப்படத்தக்கதான ஒரு புதிய ரசமாக, விரும்பப்படத்தக்கன ரசமாக சேஞ்ச் பண்ணிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட, ஆண்டவரே நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறேனே, ஆண்டவரே எங்களை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறேனே, பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டு இருக்கிறேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்குள் ஒரு புதிய துவக்கத்தை நான் செய்ய போகிறேன். அது காணும், அது ருசிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த புதிய துவக்கம் எப்படி மாறிச்சுன்னு வேலைக்காரங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அதை ருசி பார்த்த போது அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. எந்த மனுஷனும் 10 வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேரே என்றான். ஹல்லேலூயா. இவ்விதமா இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ரேபா ஹஷா காலா பாலா பாலா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்றாரு, என் மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், என் மகிமையை வெளிப்படுத்துவேன், அதை நீ காண்பாய். அது எப்படி தெரியுமா? சாதாரண வாழ்க்கையை டக்குன்னு மாற்றிடுவார். யோசேப்பு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை டம்முன்னு மாற்றிட்டார். நியூ பிகினிங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி நடக்கும்னு விசுவாசிக்கவங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கொஞ்சம் அப்படியே ஏனோ தானோ ஐயோ வேலைன்னு போயிட்டுருப்பீங்க, அவர் ஒரு பெரிய வேலையை தர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
பெரிய நன்மையை செய்ய போகிறார். அவருடைய மகிமை வெளிப்படும். அவருடைய அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஓ ராஷா தா ரேபே காலா, ஓ ரேகா பாலா பாலா, ஓ ரேகாபா. இங்க பாருங்க, இங்க ஆவியான சொல்றாரு, நமக்கு இந்த வயது வர நம்ம எவ்வளோ பிரச்சனையில், பாடில், கண்ணீரில், தோல்வியில் வந்திருக்கலாம். இது சாதாரண வாழ்வு, சாதாரண தண்ணீர். இப்போ அப்பா சொல்கிறாங்க, இந்த அக்டோபர் மாதம் முதல் திடீர்னு என்று உன் வாழ்க்கை புது ரசமாய் மாறும். ருசி கலந்த, ருசி உயர்த்தப்பட்ட ரசமாய் மாறும். உன் ஸ்டேட்டஸ் உயரும், உன் பொருளாதாரம் உயரும், உன் சரீரத்தில் பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. பெரிய நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். டக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. அவன் சொல்றான், எப்பா ஃபஸ்ட்டு தான்ப்பா, முதல் பந்து ரெண்டாவது பந்தில் தான் எல்லாமே கிடைக்கும், ஆனால் இது கடைசி பந்திலையும் கிடைச்சிருக்குது. அவையான சொல்லாரு. இது இப்போ 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 நமக்கு சொல்லாரு, ஒருவேளை நமக்கு இத்தனை வயசு வேலை எனக்கு பெருசான எந்த நன்மையும் பார்க்கலை ஆண்டவரே அப்படி நம்ம வருத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, நம்முடைய இனி வரும்போகிற இந்த காலங்கள் அப்படியே பறக்கிற காலங்கள். நினைச்சா சிங்கப்பூர் போகலாம், நினைச்சா அமெரிக்கா போகலாம், நினைச்சா கனடா போகலாம். பறக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. பறக்க வைப்பாரு. ஒரு ஒரு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்வார். நம்ம உயர்ந்த காரியத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவோ இப்போ நம்ம வலதுக்கை துவைச்சோம் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை என் வாழ்க்கையில் ஒருவேளை சாதாரண வாழ்வா நான் வாழ்ந்திருக்கலாம், ஒரு சாதாரண தண்ணீரை போல நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த அக்டோபர் 1 கர்த்தர் என்னை ருசி நிறைந்த அநேகரை விரும்பப்படத்தக்கதான கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் வாழ்க்கை சம்பூர்ணமாய் முடியும். ஹோலா பாஷா கபாலா. நம்ம துவக்கம் வேறு வேலை அற்பமாக இருந்திருக்கலாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குட் நியூஸ் சொல்கிறேன், நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். கடைசி பந்திக்கு சூப்பராக போகுது. ஹல்லேலூயா. இனி நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஒரு புதிய காரியம்தான், புதிய துவக்கம்தான், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யோசுவா பாருங்க, அவங்க 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த பிற்பாடு அவர்கள் கானான் தேசத்துடைய பலனை அவர்கள் அனுபவித்த போது, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அவர்கள் 40 ஆண்டுகள் கழித்து 2வது தலைமுறையினர் காலேப் யோசுவாவின் மூலமாக அவர்கள் அதை அனுபவித்த போது அந்த புதிய காரியத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்றதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமனான வழிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த புதிய துவக்கம் எப்படி நடக்கும் தெரியுமா? எதனால் நமக்கு நடக்க போகுது தெரியுங்களா? அவருடைய சிலுவையால தான், அவருடைய இரத்தத்தினால தான், அவருடைய பலியினால தான், அவருடைய விலைக்கரையத்தினால தான் கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அடுத்த வருஷம் சொல்லப்படுது, பஸ்காவின் மறுநாளிலே அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களை சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் உங்களை நான் சேர்ப்பேன் ஆண்டவர் மோசே மூலமாக வாக்கு பண்ணினார். ஆனால் முதல் தலைமுறையினர்கள் அந்த வனாந்தரத்திலே அழிந்து போயிட்டாங்க. ஆனால் அதை அவங்க அனுபவிக்கல. ஆனால் 2ஆம் தலைமுறையினர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துடைய நன்மையை அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கம் வந்தது. அந்த புதிய துவக்கம் எது தெரியுங்களா? பாலும் தேனும் ஓடுகிற துவக்கம். அதுவரை வனாந்தர வாழ்வு எப்படின்னா, அவங்க எகிப்தில் இருக்கும்போது நோ எனஃப், எல்லாமே குறைவுபட்டாங்க. கஞ்சி தான் கிடைச்சிச்சு, அடிமைத்தனம், அங்கே எல்லாமே குறைவு. ஆனால் வனாந்தரத்தில் லிட்டில் எனஃப், ஓரளவு என்ன கிடைச்சிச்சு? காலில் மண்ணா வந்துடும், கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்துடும், மேகஸ்தம்பம்
அக்கினி ஸ்தம்பம், அவ்வளோதான், லிட்டில் எனஃப். ஆனால் கானானின் வாழ்வு எப்படி இருந்ததுன்னா மோர் தென் எனஃப். கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சுகம், நம்முடைய சந்தோஷம், நம்ம எல்லாம் எப்படி ஆகும் தெரியுமா? மோர் தென் எனஃப். ஹல்லேலூயா. நோ எனஃப் எகிப்த், லிட்டில் எனஃப் வனாந்தரம், மோர் தென் எனஃப் கானான் தேசம். எத்தனை பேத்துக்கு மோர் தென் எனஃப் வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். பரிபூர்ணம் மோர் தென் எனஃப். இப்போ இவங்க என்ட்ரு ஆகுறாங்க, கானான் தேசத்துக்குள்ள என்ட்ராகி அந்த தேசத்தினுடைய அந்த பயிரை அந்த நாளில் அவங்க புசிக்க சாப்பிட்டப்போ என்னாக? புதிய துவக்கம். அதுவரை பாலும் தேனும் ஓடும் தேசத்தையே பார்த்துட்டு இருந்தவங்க அனுபவித்தாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். பாருங்க 12வது வசனம் பாருங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு மன்னா வேணும்? இன்னைக்கு அன்றன்றும் உள்ள மன்னாவை எனக்கு தாரும் ஆண்டவரே. உண்மை, நல்லது தான். அல்லேலூயா. அது எந்த வாழ்வு தெரியுமா? வனாந்தர வாழ்வு. அன்னைக்கு இப்போ பாருங்க, நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க. இது என்ன வாழ்வு தெரியுமா? லிட்டில் எனஃப். அல்லேலூயா. இது என்னது? லிட்டில் எனஃப். கொஞ்சம் சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க, அதுவே கையை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்க, இது அற்புதங்க. வானத்திலிருந்து மன்னா வந்தது அற்புதம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு பணம் வேணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படியா செட்டில் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னோடனே அது ஒரு ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் என்பது எப்படி தெரியுமா? அற்புதத்தை சார்ந்ததல்ல. ஆசீர்வாதம் என்பது அவரை சார்ந்து ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. அது ஓவர்ஃப்ளோ. நான் இன்னும் சொல்கிறேன், புரியுமாய் சொல்கிறேன். அற்புதம் என்பது நாம் ஜெபித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆசீர்வாதம் என்பது அதிலே வாழ்வது. ஹல்லேலூயா. அது எப்படி தெரியுமா? பாலும் தேனும் உங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட்டு, உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டு, உங்கள் மூலமாய் சபை ஆஸ்வதிக்கப்பட்டு, உங்கள் மூலமாக உறவினர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு, உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் ஆஸ்வதிக்கப்பட அளவுக்கு, தேவ ராஜ்யம் விரிவடைய அளவுக்கு பாலும் தேனும் ஓடும். அதுதான் மோர் தென் எனஃப். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அற்புத வாழ்வில் நடத்தினார். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். ஆனால் நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே அற்புதம் இல்லை ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தில் வாழணும். தினமும் காலையில் மன்னா வருது. இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் காலை இருந்துச்சோடனே உங்களுக்கு டெய்லி 3 உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? ஒரு 3 பேர் இருந்தீங்கன்னா 10 பூரி தட்டை மட்டும் வச்சிடணும். உருளைக்கிழங்கு, மதியானத்தில் ஒரு லெமன் சாதம், நைட்டு என்ன வேணும்? பிரியாணியா, சப்பாத்தி, ஏதோ ஒன்று. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுதினமும் காலையில் மன்னா வந்து விழுது. மன்னா எங்கேருந்து வருது? இது அற்புதமா இல்லையா? ஆமாம். அவங்க வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். எடுத்து அதை இடித்து சாப்பிடணும். காலையில் சாப்பிடணும், மதியானம் சாப்பாடு அதுதான், நைட்டு சாப்பாடும் அதுதான். அல்லேலூயா. சிக்கனே சாப்பிட்டாலும் சோர்ந்து போயிடுவீங்க, பிரியாணியே சாப்பிட்டாலும். அப்போ பாருங்கள், எங்கள் பக்கத்தில் ஆசிப் பிரியாணி, அவங்கெல்லாம் அந்த வேலை பார்க்குறவங்கலாம் பிரியாணியே சாப்பிட மாட்டேங்காங்க. சோறு பொங்கி ரசம்லாம் ஊற்றி அதை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியல, திகட்டிடுது பாருங்கள். இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இது டெய்லி அற்புதம். கண்மலையிலேருந்து தண்ணீர் வருது அற்புதம். அல்லேலூயா. தினமும் பார்க்கணும் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். ஆனால் இப்போ சொல்லாரு, நீ என்னைய பார்க்க வேண்டாம்ப்பா, நானே உன்னை கொண்டு போய் ஆசீர்வாதத்தில் வச்சுறேன். அல்லேலூயா. நீ அனுபவிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓட வேண்டும். இப்போ உங்கள் பட்ஜெட்டே கரெக்டாக இருக்குது. ஊடால யாராவது உறவினருக்கு வந்து எதாவது கேட்டால் அவங்கள கொடுக்க முடியுமா? தேவ ராஜ்யத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சர்ச்சில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, உங்களால் என்ன செய்ய முடியுதா? ஆண்டவரே, இந்த தசமபா கொடுக்குறதே கிருபை ஆண்டவரே,
இதுக்கு மேலே நாங்கள் என்ன ஆண்டவரே செய்வோம், இது நீரே அறிவீர் அப்படி நம்ம நினைஞ்சிருவீங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. இது என்ன வாழ்வு? அற்புத வாழ்வு. அது எப்படியோ சம்பளம் வருது, எப்படியோ அந்த வாழ்க்கையை அந்த மாதத்தை அப்பா இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி வந்தால் எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும்? சந்தோஷம். அப்பா 1ஆம் தேதி இணைஞ்சிருச்சு, வந்துருச்சு. இது அற்புத வாழ்வு. ஆனால் ஆசீர்வாத வாழ்வு தெரியுமா? 30ஆம் தேதியிலையும் உங்கள் அக்கௌண்ட் நிரம்பி வழியும். அல்லேலூயா. உங்கள் அக்கௌண்ட் 30ஆம் தேதியும் நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். தேவ ராஜ்யத்துக்காக எப்பொழுதும் எந்த நற்கிரிகள் செய்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவராய் மாறுவீர்கள். இது ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கிறார்னா சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார். எபேசியர் 1:3 சொல்லப்படுது. அல்லேலூயா. 1:3 நம்ம ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள் ஆல்ரெடி பிளஸ்ஸட். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதுக்கு முன்பாக 2 கரங்களை உயர்த்தி என்ன செஞ்சார் நம்மளை? அல்ல, நீ அற்புதத்தில் இல்லை மகனே, அற்புதத்தில் இல்லை மகளே, நீ ஆசீர்வாதத்தில் வாழ வேணும். அந்த ஆசீர்வாதம் தான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாடகை எப்படி கட்ட, ஈபி பில்லை எப்படி கட்ட, இந்த இஎம்ஐ எப்படி கட்ட, இதெல்லாம் என்ன வாழ்க்கை? அற்புதம். எப்படியும் ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு? ஆமாம், நம்ம விசுவாசம் வாங்கிட்டு அவர்கிட்ட போய் காட்டுவோம், ஆண்டவரே வாங்கிட்டோம், நீங்கள் தான் என்ன செஞ்சு ஆகணும், கட்டி ஆகணும். சரி, அந்த விசுவாசத்தை இப்படி உனக்கு ஆக்கணும். அல்லேலூயா. முதலையே பேசிக்கலாம், ஆண்டவரே நான் ரெடி கேஸ் கொடுத்து வாங்கணும் ஆண்டவர் அப்படி சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், அந்த விசுவாசத்தைப்படி உனக்கு ஆண்டவர் நீ மாதம் சந்திப்பேர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அந்த விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக்கணும். அல்லேலூயா. மாதம் சந்திக்கப்படுறது ஒரு அற்புத வாழ்வு தான். அல்லேலூயா. நானா சொல்லணும்னா அற்புத வாழ்வு தான். எனக்கு எவ்வளோ தேவை, ஒவ்வொரு மாதம் தேவை. ஆனால் எங்கேருந்து எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆனால் நான் இந்த வாழ்விலே நான் விருப்பப்படவில்லை. அல்லேலூயா. நான் ஆசீர்வாத வாழ்க்கையிலே நான் விரும்புகிறேன். நான் ஓவர் ஃப்ளோவில் வாழ விரும்புகிறேன். இங்கே இந்த முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறையினர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தின் பலனை புசித்தார்கள். அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்று ஒரு அற்புத நாள். அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்கனவே ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு டெய்லி ஆசீர்வாதம் தான். போகில் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நமக்கு எந்த வலது கருத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டீங்கப்பா. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் நான் விசுவாசிக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்விலே நான் ஆசீர்வாதத்தில் வாழ நாங்களும் எங்கள் சபை மக்களும் விரும்புகிறோம். கரங்களை தட்டி ரோபா ஷாதோபாலோ ஆசீர்வாதம் எப்படி சொல்லட்டுமா? நீங்கள் போய் எல்லா டியூவும் கட்டிடுவீங்க, கடனெல்லாம் நீங்கள் நெஞ்சிடுவீங்க, அடைச்சிடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கடனே இருக்காது, ₹1 கூட கடன் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர போகிறார். பிரைஸ்லா. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க, நம்ம சபையில் அநேகர் சாட்சி சொல்ல போகிறீங்க. ஓ ஹல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினால் நம்மை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 படி அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே, அவர் தரித்திரம் உள்ளவராய் அவர் நம்முடைய ஏழ்மையை ஏற்றுக்கொண்டதனால் நம்மை அவர் மூலமாய் நம்மை பணக்காரராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பணக்காரன் எங்கேயாவது கடன் வாங்குவானா? இஎம்ஐ கட்டிட்டு இருப்பானா? வாடகை வீட்டில் இருப்பானா? பற்றாக்குறையில் இருப்பானா? அள்ளி கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அவன் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக இருந்தார். கர்த்தர் நம்ம அப்படி மாற்ற போறாருங்க. பாருங்க, இன்னொரு 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். முதல் காரியம் நான் சொன்னேன், அவள் வாழ்க்கையில் 12 வருடமாய் சற்றாகிலும் இந்த ஒரு புதிய அனுபவத்தை, அந்த சுகத்தை அனுபவிக்கல. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் இதே வழியாக நடந்து வந்திருக்காண்டவர், கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் கூட இந்த ஃபைனான்ஸில் ஒரு பெரிய நன்மை நான் பார்க்கல, சுகத்தை நான் பார்க்கல, நிம்மதியை பார்க்கல, ஒரே பிரச்சனை தான் ஆண்டவரே. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, அந்த 12 வருடம் உள்ள அந்த பெண்ணுக்கு தேவனுடைய வல்லமை படி ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் இந்த ராத்திரியில் உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
உங்களுடைய சரீரத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஃபைனான்ஸிலே, உங்கள் குடும்பத்திலே, சபையிலே நாம் அனுபவிக்க போகிறோம். ஆமென். Glory to Jesus. ரெண்டாவது என்ன சொன்னேன், அது காணா ஒரு கல்யாண வீட்டில் சாதாரண தண்ணி தான் திடீர்னு ருசி நிறைந்த திராட்சை ரசமாய் மாறிச்சு. நம்ம வாழ்க்கை இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கானான் தேசத்தின் வாழ்வுக்காக அவங்க 40 ஆண்டுகள் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2வது தலைமுறையினருக்கும் காலேபு யோசுவாவுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சுங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ல, இதுவரை நீ ஏங்கி கொண்டிருக்கிற நன்மைகளை இந்த மாதத்தில் நீ காண்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு புதிய துவக்கம் பார்த்தீங்கன்னா, லாசரு மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு, நாறிடுச்சு. அவனுக்கெல்லாம் புதிய துவக்கம் வருமா? பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அவன் லாசரு உயிரோடு எலும்பின பிற்பாடு அப்படி எலும்பி அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்த உடனே எப்படி பார்த்துருப்பான், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய துவக்கம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, அது மரித்து போயிடுச்சுங்க. இது இனிமேல் நடக்கவே நடக்காதுங்க. இதுலேருந்து நான் வெளியே வரவே முடியாதுங்க, இந்த கடனிலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து அப்படி நினச்சி நம்பிக்கை இழந்த காரியத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டுவார். எதில் நம்பிக்கை இழந்துட்டீங்களோ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுவே வாலிபன் இருப்பாங்க, ஒரு வாலிபனை பாடையில் சுமந்துட்டு வராங்க. கர்த்தர் சொல்லாரு, வாலிபன் எழுந்துரு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு புதிய துவக்கம். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லாரு, நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதெல்லாம் நம்மளை முறியடிச்சிச்சோ, எதெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தினதோ அதிலிருந்து நம்மளை கர்த்தர் எழுப்பி விடுவார். ஹல்லேலூயா. Glory to Jesus. எல்லாம் எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரை நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே துளிர்க்கும். எங்கே துளிர்க்கும் தெரியுமா? உங்கள் மனசில் விசுவாசமாக நீங்கள் நினைக்கணும். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். அதை நான் பார்க்கிறேன், அது என் மனதில் துளிர்க்கும், அது என் மனதில் நான் பார்க்கிறேன், அது நிச்சயம் நடக்கும். ஓ ரா ஷா தா ரோ பா ஹா தா ரோ பா கா லா தோ ரே கா லோ மா ரேபே கல்போ மா தானா கோ பா காலோ மா தேமே ஹவுதோ ரேபே கல்போ மா தேனே ஹவுதோ ரே ஆஷா கல்போ பாலா காலோ மா நே கல்லோ மா தேனே ஹவுதா ரேபே ஹவு ஓ பா ரே காலோ மா தேனே ஹவுஷே கல்போ மா தேனே ஹாதா ரே ஹாதே காபாலா ஓ ரே கா லாபோ பா தா நே காலோ மா கா லா தோ ரே காலோ மா தேமே ஹவுதோ ரேபே ஹாபாலா மா தேபே ஹவுதோ ரா மா தேமே ஹவுதா ராக்கோலா மா கல்போ பா நே காலா மா நே கோ பா நே காலா ஓ பா ரே பே ஷாதா ரா காலா ஓ ரே காலா பாலா. ஓ ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தின் வாழ்வை அனுபவிச்சோன்னு நினைச்சிருப்பாங்க, இதுக்காக தான் நாங்கள் ஏங்கணும். ஹல்லேலூயா. the more than enough, the overflow வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு தான் நாங்கள் ஏங்கினோம். இது அதை அனுபவித்தார்கள், அதை புசித்தார்கள். அதே போல இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் சுகத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். ஓ ராஷா தரபா ஹவுதா ரேகா லோ மா தா நேமா ஹா சேகல் மா காலே காலே ஹா தே நே மா ஹாதா ரேகா லபாலா. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் முந்தினதை நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனையை நினைக்காத, தோல்வியை நினைக்காத, பயத்தை நினைக்காத, வியாதியை நினைக்காத, அதெல்லாம் தூக்கி போடு. சாதாரண தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றுகிற ஒரு வேலை வருகிறது. உங்களுக்கும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு வேலை வருகிறது. ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஷாக்காலாபாலா. நம்முடைய அக்கௌண்ட்லாம் பிரீமியர் அக்கௌண்ட்டாக மாறப்போகுது. அல்லேலூயா. திடீர்னு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சுன்னா மேனேஜர் நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையா? எனக்கு இருக்குது. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு இருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, சாதாரண தண்ணி தாங்க.
சாதாரண தண்ணி தான். என்னடா இவங்க இப்படியே உட்கார்ந்துருந்தாங்க, இவங்க எப்படா திடீரென்று உயர்வை உண்டாக்குவா. ஹல்லேலூயா. திடீரென்று உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய துவக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுவார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கடந்த 9 மாதமும் எங்களை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 10வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரை வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களையும், எங்கள் சபையையும், எங்கள் சபை மக்களையும், குடும்பங்களையும், எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை இந்த மாதம் முழுவதும் உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு புதிய துவக்கத்தை செய்யுங்க. நாங்கள் அற்புத வாழ்வு அல்ல, ஆசீர்வாதத்தின் வாழ்வுக்குள்ளாக எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. ஓ ராத ரேபிலா மாதேபி ஹாஷ கெல்போ பாலா ஓ ராகா லேபலா ஓ தாரே காலா தரபு மாதேபி கல்பாலா மா ஷாதா ரேபா ஹோ மா நாகாதா நவ் கல்பு மா ரேபா ஹாஷ காபாலா பாலா. ஆண்டவரே, 12 வருடமாக அனுபவிக்காத ஒரு நன்மையை உங்கள் வல்லமை அனுபவிக்க வச்சது, அந்த வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பைபிள் ஸ்டடியிலையும், ஆண்டவரே, சண்டே ஆராதனையிலும், மற்ற எல்லா ஊழியங்களிலும், அப்போ சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வேலைகளுக்குள்ளாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அந்த வல்லமை வெளிப்படுவதாக, அந்த வல்லமை இந்த ராத்திரி வேலையில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அவர் தொட்ட உடனே உங்கள் வஸ்திரத்திலிருந்து வல்லமை பாய்ந்தது போல எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையின் அபிஷேகம் எங்களுக்குள்ளாய், எங்கள் சபை மக்களுக்குள்ளாய் பாய்வதாக. ஓ ரேகா பாலா பாலா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளாக இயேசுவின் நாமத்தில் பாய்வதாக. இப்போதே அற்புதம் நடப்பதாக. இப்போதே இயேசுவின் நாமத்தில் ஃபைனான்ஸ் பிரேக் த்ரூ உண்டாவதாக, கடன்கள் மறைவதாக, வேலைகள் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ ராகா ரவ் பா ரவ் பா ராகா பா லா பா லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரேபா ரபே ஷாதோ ரா ஓ ராகா தேனி ஹவுதரோ பாகா தே மே ஹாதரே ஹாஷா கல்பாலா பாலா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த எகிப்து வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. குறைவுள்ள வாழ்வு வேண்டாம், வனாந்தர வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஆசீர்வாத வாழ்வை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை கட்டவள் தொடுகிறோம். ஹோ ஷாக்கா பாலா, இந்த அக்டோபர் மாதம் முதல் உங்கள் வருக வர இதை அனுபவிக்க உதவிச்சேங்கப்பா. இதுவரை நாங்கள் பெற்றிராத நன்மையை இனி நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில். இந்த ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆஸ்வதிக்கிறேன். அப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆஸ்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக, ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வாஞ்சிக்கிறோம். கர்த்தாவே, அது உண்டாகட்டும் ராஜா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமையெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Glory to Jesus.